15ல இருந்து 18 வயசுல அந்த கேள்விகள் அதிகமா விஜயின் அரசியல் மீதான விமர்சனம் இருக்குல்ல, அது விஜயின் மீதான விமர்சனமா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. படத்துல வந்து நல்லா இருப்பாரு, நல்லதுதான் பண்ணுவாரு, நிஜ வாழ்க்கையில அவர் நல்லதுதான் பண்ணுவாரு. நீங்க அதை பத்தி எதனா குறை சொன்னீங்கன்னா புத்தி கூர்மை இல்லாத ஒரு கூட்டம் தற்குறித்தனமா நடக்கிறாங்க அப்படின்னு அவங்களை நம்ம கடந்து போகணும். அவர்களை முடிந்த அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணுவோம். மாறுறதும் மாறாதான் அவங்க இஷ்டம். நடுவில் இப்ப நான்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாவேன். ஒரு மாசு இருக்கு இல்லைங்க, விஜய்க்கு ஒண்டிதான் மாசு இருக்கா? சூர்யாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லவே இல்லையா? இல்ல கமலுக்கு இருந்ததா இல்லையா? இதுன்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுதாங்க, இப்ப விஜயகாந்த் கூட தான் வந்தார் அரசியலுக்கு, கமல் கூட தான் அரசியலுக்கு வந்தாரு, சரத்குமார் கூட தான் அரசியல் வந்தாரு. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே தக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. 8 பேர் சுத்தி அடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாஜகல? எதிர்கட்சி ஆசை 4 எம்எல்ஏனாலும் அவங்க எதிர்கட்சி தான். விஜய் வந்து முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி வந்து துணை முதலமைச்சர். தூக்கத்துல கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சார். நீங்க நிறைய விவாதங்கள்ல பங்கெடுத்திருப்பீங்க, நிறைய நேர்காணல்கள் பேசியிருக்கிறீங்க. இப்போ சமீபமா ஒன் இந்தியா அரசியல் அதில் இளைஞர்களோட பங்கெடுத்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணியிருந்தீங்க. அது பயங்கரமான வைரல்னு சொல்லலாம். உங்களுடைய அந்த வீடியோ கட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வியூஸ் போயிருந்துச்சு, பரவி இருந்துச்சு. இப்போ அதில் இளைஞரோட மைண்ட் செட், அதாவது ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. அதாவது விஜய் அரசியலை மையப்படுத்தி தான் அந்த கான்வர்சேஷனு. ஆதரவு நிலைப்பாட்டில் பேசுகிறவங்களும் இருந்தாங்க, எதிர்ப்பு நிலைப்பாட்டில் பேசுகிறவங்களும் இருந்தாங்க. விஜய் ஆதரவு அப்படின்னா இளைஞர் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. விஜய் அரசியலை எதிர்த்து பேசுறது அப்படின்றத விட அரசியல் யதார்த்தத்தை பேசுவது என்பது இளைஞர் மத்தியில் ஒரு வெறுப்பை சம்பாதித்துக் கொள்வதுன்ற மாதிரியான விஷயம்தான் அப்படின்றதான் அந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் அப்படியே தான் இருக்கா? ஏன்னா விஜய கேள்வி கேட்டால் இவர் திமுக அப்படின்ற ஒரு பிராண்டும் வந்துடுது. இப்போ நீங்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் ஒரு நடுநிலைமையான பத்திரிகையாளர் அப்படின்ற பேர் வாங்கியிருக்கிறீங்க. நிறைய நேர்காணல்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம், திமுகவை விமர்சிச்சிருக்கிறோம், பாஜக, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சியும் விமர்சித்து தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த சூழலை? விவாதம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மாதிரி ஓப்பன் மைண்டடாக தான் போனேன். அதாவது நம்ம இந்த மாதிரி வந்து கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்பாங்க. என்ன தான் நம்ம பழகி இருந்தாலும் எதிரில் உட்கார்ற அந்த சேர்னுடைய தொழில் தர்மம் என்ன பண்ணோன்னா ஆப்போசிட்டில். ஏன்னா நானும் பத்திரிகையாளர் தான் இருந்திருக்கேன். நானுமே ஒரு பத்திரிகை செய்தி கேட்கும்போதோ, இல்லை ஒரு அரசியல் ஆளுமையோ, இல்லை ஒரு முக்கிய தலைவரை போய் நம்ம கேட்கும்போது பழகி இருந்தாலும் கூட அந்த பத்திரிகையாளர்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்து இந்த மயிலிறகுல வருடி கொடுக்குற மாதிரி பண்ண முடியாது. அது தொழிலினுடைய அப்போ தான் அது நல்லாயிருக்கும், அதுதான் முறை. அதற்கெல்லாம் தயாராகி தான் நான் போனேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட வந்த இளைஞர்கள் வந்து ஆர்வமாக இருந்தாங்க. அந்த பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸை விட விஜய் அவர்களோட அந்த நேசிப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமாக இருக்குது. அப்போது எந்த ஒரு கட்சி தலைவர் இருக்கார், இப்போ நான் ஒரு கட்சி தலைவராக ஏற்றுக்கிறேன் ஒருத்தரை அப்படின்னா, நாளைக்கு அவர் ஒருவேளை ஊழல் பண்ணுறாரு குற்றச்சாட்டுன்னா, அப்போ இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் என்னன்னா, விஜய் அண்ணா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார், இல்லைப்பா நீ கொஞ்சம் கேளுப்பா என்னப்பா ஏதுன்னா, இல்லைங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் தாங்க தப்பான ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது அவர்களை. ஏன்னா எல்லாம் ரத்தம், அவங்க ஆர்வமாக கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாமல் போனால் அது நல்லா இருக்காது, முறையாக இருக்காது. இல்லை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ நல்ல வேளை அந்த பக்குவத்தை தாண்டி நம்ம பதப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இருந்தாலும் நம்மளோட வந்து ஒரு இதுக்கு போய் நம்ம இவ்வளோ மெனக்கடணுமா, சொல்லணுமா? அவங்க பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுக்குறதா, அவங்க வந்து சிந்திக்காமல் பேசுகிறாங்களெல்லாம் என்னோட்டத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பட்டு அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அரசியல் வர்றது தப்பு இல்லையே, அதில் நியாயம் இருக்குதுன்னு. ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வர்றான்னா அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையது தானே. புதுசாக ஒருத்தர் வரக்கூடாதா அப்படின்ற அந்த நியாயமான அந்த உண்மை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதையும் நான் ஒரு பத்திரிகையாளனா பாதுகாக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அந்த இளைஞர்களை வந்து விஜய் அவர்கள் அரசியல் படுத்தாமல் போட்டோம், அது அவர் பிரச்சனை. பட் எனக்கு வந்து ஒரு பத்திரிகைக்காரனா ஒரு கடமை இருக்குது. அடுத்த சமுதாயம் வந்து அரசியலுக்கு வந்துட்டாங்க.
அதற்கு நன்றி விஜய் அவர்கள். ஆனா அவர்களோட போகின்ற பாதை கொஞ்சம் சரியில்ல. அவங்க விஜய் ரசிகரா தான் இருப்பாங்க. பட் ஒரு சில கேள்விகள நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பா அவங்க வந்து விஜய் அவர்களை கேட்பாங்க. அவங்க அத சரி செய்யும்போது, விஜய் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறுறாரு, மாத்திக்கிறார்னா, அந்த மொத்த கூட்டமும் பயன்பெறும். அதனால வந்து தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்லது கிடைக்கும். இந்த இளைஞர்கள வந்து நீங்க எப்படி வழி நடத்துறீங்க? இப்ப நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ரத்த தான முகாம், ஒரு மாணவர்களுக்கு போயிட்டு நோட்டு புத்தகம் வாங்கி தராங்க. அப்ப அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் மாறிடும். விஜய் அவர்களை பார்க்கிறது, குதிக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபின்றதை தாண்டி அவர்கள அரசியல்படுத்தி விட்டா, அதனுடைய இறுதி பயன்பாட்டாளர் வந்து தமிழக மக்கள். ஸோ அதை யோசிச்சுக்கிட்டு, அத மனசுல வச்சுக்கிட்டு நானு அவங்க என்ன கேட்டாலும் சரி, நம்மள ட்ரால் பண்ணாலும் சரி, இல்ல இல்ல இன்னொரு திட்டினாலும் சரி. ஒரு 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 மாப் மென்டாலிட்டி இருக்குல்ல. இப்ப இவரு இப்படிதான், அப்படிதான் கேட்பாரு அப்படின்றதும், ம். இன்னொன்னு வந்து என்னதான் அவர் இருந்தாலும் அவர் பக்கம் தான் நம்ம பேசணும், சப்போர்ட் பண்ணணும் இல்ல அப்படின்றதும். அது வருதுங்க. அது பர்ட்டிகுலரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நெறைய இப்போ கல்லூரி பசங்க, அப்புறம் குழந்தைகள், ஸ்கூல்ஸ் பசங்க எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்ப எனக்கு வேண்டப்பட்ட குழந்தைகள் கிட்டயே, "அங்கிள வந்து இது மாரி பேச வேண்டாம் சொல்லு. ஏன் விஜய் அண்ணாவ பத்தி பேசுறாரு?" அப்ப நான் அவங்க கிட்ட சொல்றது, "அப்ப நான் விஜய் அண்ணாவ பத்தி தப்பா பேசல. ஒரு சில விஷயம் திருத்தணும், ஒரு சில விஷயம் மாத்தணும்ன்றது தான் நம்ம பேசுறோம். நான் பேசுறது நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது அவர் கட்சி நல்லதுக்கும், அவர் தொண்டர்கள் நலனுக்கு தான் பேசுறேன். அது வந்து மொத்தமா போயிரணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டமும் இல்ல." அப்படின்ற மாரி சொன்னோனே, அந்த அந்த குழந்தைகள் வந்து கேட்குறாங்க. இதுல என்னன்னா எல்லாமே 15லருந்து 18 வயசுல அந்த கேள்விகள் அதிகமா வருது. விஜயின் அரசியல் மீதான விமர்சனம் இருக்குல்ல, அது விஜயின் மீதான விமர்சனமா அவங்க அவங்க அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படிதான் பார்க்குறாங்க. அதாவது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் அப்படின்னா, ஆ படத்துல வந்து நல்லா இருப்பாரு. நல்லது தான் பண்ணுவாரு. நிஜ வாழ்க்கையிலயும் அவர் நல்லது தான் பண்ணுவாரு. நீங்க அத பத்தி எதனா குறை சொன்னீங்கன்னா, நாங்க உங்கள நம்ப மாட்டோம். அந்த மனநிலையில இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு. நம்ப மாட்டேன்றத விட, நீங்கலாம் திமுக. ஆ, அது ஆ. கொஞ்சம் முதிர்ச்சியானவங்க இருப்பாங்கல்ல. ஒரு 23, 25, 28 அவங்க என்ன பண்றதுன்னா, அதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு அதாவது நம்மள வந்து ஒரு விமர்சனம் பண்றதுன்றது எவ்வளோ பேர் பண்றாங்க. இப்ப இந்த ஒரு கல் எடுத்து அடிக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஒண்ணும் ஆக போறதில்ல. எவ்வளோ பார்த்தாச்சு. ப்ராப்பர் அரசியல்வாதிகள பார்த்து தான் நம்ம இந்த ஒரு ஒரு பேப்பர்ல வந்து நான் வந்து ஒரு ஒரு 10 வருஷம் சீஃப் ரிப்போர்ட்டரா இருந்திருக்கேன். ஒரு ஒரு 7, 8 வருஷம் வந்து ரிப்போர்ட்டரா இருந்திருக்கிறேன். அப்புறம் சீஃப் ஆஃப் பியூரோவா இருந்திருக்கிறேன். சவுத் ஹெட் பொலிட்டிக்கல் எடிட்டராலாம் அந்த பாலிடிக்ஸ்க்கு ஹெட் பண்றதுக்குலாம் நான் பார்த்துருக்கிறேன். விவாதத்துல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். 8 வருஷமா தீவிரமா பேசுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் நெறைய அவமானங்கள், நெறைய அசிங்கங்கள், நெறைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பேன். பட் இவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கோவத்த விட எனக்கு வந்து கொஞ்சம் அனுதாபம் தான் வருது. என்னன்னா, அ எதற்காக அவர் சொல்றாரு அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க, கொல்றாங்க. பட் எனக்கு அதுல ஒண்ணும் வருத்தம் கிடையாது. நம்மவர் தானே. நம்ம வீட்டு பசங்க தானே. அவங்க என்ன வெளியில இருந்தா வராங்க. அத பார்க்கும்போது ஒரு சில நேரத்துல இப்போ ஒரு ஒரு 20 பசங்க கிட்ட பேசுறோம். இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து நம்பர் வாங்கி பேசுறது, இப்போ முன்னாடி பேசாதவங்க அது பர்ட்டிகுலரா இளைஞர்கள் வந்துட்டு பார்த்து கூட நம்மள பார்க்காம போவாங்க. ஆனா விஜய் அவர்களை பேசும்போது அவங்க வந்து கேட்குறாங்க. இது மாரி பேசினீங்க அப்படின்னா, நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து சொன்னோனே, சரி ரைட்டு ஓகே புரியுது. ஆ பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நமக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. நம்ம அவங்களுக்கு வேண்டி அட்வைஸ் பண்றது அப்படி கிடையாது. நமக்கும் நீங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா, பாவம்ண்ணா அவரு. அதாவது அந்த 41 பேர் பாவம், 40 பேர் குடும்பத்தில என்ன பண்றாங்கன்றதை தாண்டி, விஜய் அண்ணா பாவம்ன்றதான் அவங்களோட பார்வையா இருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லயே அது இருக்குல்ல. ஆ. இருக்கு. அப்போ எனக்கும் அவங்களும் நாங்க எங்க வேறுபடுறோம்னா, நாங்க 2 பேரும் வருத்தப்படுறோம். யாரு விஜயோட ரசிகர்களும் சரி, நானும் சரி வருத்தப்படுறேன். நான் வந்து அந்த 40 குடும்பத்துக்கு ஃபர்ஸ்ட்டு பாதிக்கப்பட்டுட்டு, அப்புறம் விஜயோட அரசியல் என்ன ஆகும்ன்றது யோசிக்கிறேன். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜயோட அரசியல் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த 40 பேர பத்தி அப்புறமா யோசிக்கிறாங்க. அதுதான் அங்க அந்த முன்னுக்கு பின் முரண். இன்னொன்னு அவர்கள் வந்து விஜய் வந்து நெறைய அஜித் மாரி நெகட்டிவ் ரோல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். இப்போ மங்கத்தா படம், அதுக்கப்புறமா வந்து வி அஜித் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டி ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. அதில. அப்ப இந்த ஆன்டி ரோல்லாம் பண்ணும்போது, அவங்க என்னன்னா ஒரு எதார்த்தம் அதே மாரி ரஜினிகாந்த் அவர்களும் சரி. நீங்க பரட்டை ஆகட்டும், இல்ல ஒரு சில படங்கள் அந்த காலத்துலேருந்து இப்ப கூட சரி. அப்ப என்னன்னா, ஒரு ஒரு படத்த வந்து நல்லவராவும் நடிச்சிருப்பாங்க, கெட்டவராவும் ஒரு சில காட்சிகள் இருக்கும். அப்ப அது ஒரு எதார்த்தமான ஒரு சூழ்நிலை காட்டுற மாரி அப்படி இருக்கு. பார்த்தா அவரு லியோ படத்துல அ தம் அடிக்கிறது, இல்ல. அது வந்து மது கலாச்சார அருந்துறது அந்த சீர்கேடு. மாரியான இல்ல, இல்ல. நீங்க விஷயங்கள்லாம் டம் அடிக்கிறது, சரக்கு சாப்பிடுறது அப்படின்றது வந்து, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு படத்துல இல்ல அப்படின்னா, கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த படம் ஓடுமா, ஓடாதா, புரொடியூசர் துண்டு தலையில போட்டா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்ல. நான் ஒரு விஸ்காம் படிச்ச ஸ்டூடெண்ட்டா, கமர்ஷியல் வேல்யூ எவ்வளோ முக்கியம்ன்றது எனக்கு புரியும். பட் என்ன நீங்க தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, அந்த காட்சிகள்லாம் இல்லன்னா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னோட புரிதல். அது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து அவங்க ஒரு ஹீரோ மெட்டீரியலா பார்க்குறாங்க விஜய. ஒன்லி ஹீரோ. வேற எந்த ரோல் இப்ப பாகுபலியில சத்யராஜ் ப்ளே பண்ணியிருப்பாரு. கட்டப்பா கேரக்டர். இது எவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர். அது வந்து
விசுவாசம். நான் வந்து அடிமையா இருக்கிறதுக்கு ஒரு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டேன், நான் சொன்ன வாக்குக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படின்றத காட்டியிருப்பாரு. நட்புக்கு இலக்கணமா இருப்பாரு. அதே நேரத்துல வந்து முதுகுல குத்தி இருப்பாரு. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் சூழ்ச்சியும் காட்டியிருப்பாங்க. அப்போ அப்போ வந்து ஏன் கட்டப்பா குத்துனாருன்றது அது கேள்வியாவே இருந்தது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ்லாம் விஜய் சார் பண்ணாத காரணத்தினால என்னன்னு தெரியல. விஜய் சார்னாவே வந்து புனிதர். அவர் வந்து கரெக்டா தான் இருக்கும். அவர் எது செஞ்சாலும் அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலும் காரணமா? அதாவது ஏற்கனவே இருந்த கட்சிகள் தான் இருக்கணுமா? புதுசா ஒருத்தர் வரக்கூடாதா? இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல இருக்கிற அந்த ஒவ்வாமை இருக்குல்ல, அரசியல்வாதிகள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கேட்டீங்க. இப்ப நீங்க போயிட்டு இப்ப நான் எனக்குமே எங்க வீட்ல எல்லாம் அரசியல் எல்லாம் இருந்திருக்காங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அப்பா என்ன பண்றாருன்னா, நான் பால் வியாபாரம் பண்றேன்னு சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். அப்புறமா கூட இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லுவான், இல்ல இல்ல அவங்க அப்பா அரசியல் இருக்காரு, அவங்க சித்தப்பா அரசியல் இருக்காரு. அப்போ அந்த அந்த வார்த்தை சொன்னோன்னா அந்த நண்பர்கள் வந்து நம்மள ஒரு மாதிரி மேலையும் கீழயும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப மோசமா பார்ப்பாங்க. அது வந்து எனக்கு மாணவனாவே எனக்கு ஒரு ஊந்துதல், ஒரு உணர்வு. ஏன்னா நமக்கு அப்ப தெரியாது. அரசியல்வாதினாவே மோசமா பார்க்குற பார்வை என்பது சமுதாயத்துல இருக்கு. நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால. அந்த அந்த நட்பு அந்த அந்த நண்பர்கள் வந்து நம்மள ஒரு மாதிரி பழகலாமா வேணாமா, இவர் என்ன மாதிரியான ஆளுங்க இவங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நமக்கு அது கால ஓட்டத்துல வரும்போது தான் நம்ம கடவுள தான் அப்பா இருந்தாங்க ரொம்ப நாளா. மற்ற விஷயங்கள் இருந்தாங்க. அப்ப என்னன்னா அரசியல் ரீதியா அரசியல்ல வந்து அவர் குடுத்தது அந்த மாதிரி பண்றதுக்கு தான் இருந்தாங்களே தவிர்த்து, அப்ப இதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நிலைமை இதை விட மோசமா. இப்போ ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ தன்னோட அப்பா வந்து அரசியல் இருக்கிறாரு, எல்லாருமே எம்எல்ஏ மாவட்ட செயலர் இருக்க மாட்டாங்க, கீழே நிறைய இருக்கும். அதை வந்து சொல்றதுலயும் பேசுறதுலையுமே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு டேபு இருக்கும். அப்போ அதை வந்து அந்த அரசியல் தன்மையை வந்து நம்ம மாற்றணும். அதற்கு வந்து யாரும் முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்துல நான் பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து அவரோட தம்பிகளை வந்து நல்லா நெறியா ஒரு சிலர் தயார் பண்ணி விட்டுருக்காரு. பேச்சாகட்டும், சொல்லாடல் ஆகட்டும், அதாவது கோவப்படுறாங்க. அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு தவிர்த்து, ஒரு சில நேரத்துல மைக் இருந்ததுன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுறாங்க. பட் அந்த அந்த கோவம் வந்து நம்ம அறச்சீற்றமாவும் பார்க்கலாம், ஒரு நல்ல அரசியலாகவும் பார்க்கலாம். அதற்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதை வந்து நம்ம கடந்து போக முடியாது. இப்போ நான் நாளைக்கு வந்து திடீர்னு வந்து சீமான் வந்து இல்லப்பா எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டா கூட, அதுக்கு அடுத்த நிலைமையில இருக்கக்கூடிய இடும்பவன கார்த்தியோ, இல்ல வந்து சாட்டை துரைமுருகனோ, இல்ல இமாயினோ, வேற நிறைய பேச்சாளர்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி ஒரு அரசியல்னு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு பார்வை. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுலே சிறப்பான சித்தாந்தத்துக்கு சொந்தமான கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனா இன்னைக்கு மாணவர்கள் யாரும் அதை பத்தி பேசுறதில்ல, அதை பத்தி இது பண்றதில்ல. இப்போ இந்த மாதிரி நேரத்துல விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கும் போது அவர்களை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புத்தி கூர்மை இல்லாத ஒரு கூட்டம், தற்குறித்தனமா நடக்கிறாங்க அப்படின்னு அவங்களை நம்ம கடந்து போகக்கூடாது. அவர்களை முடிந்த அளவுக்கு மாற்ற முயற்சி பண்ணுவோம். மாறுறதும் மாறாதும் அவங்க இஷ்டம். நடுவில் இப்போ நான்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாவேன், தொடர்ந்து கமெண்ட் போடுறது, திட்டுறது. பட் அது வந்து என்ன சொல்றது, நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் கண்ணில் பார்த்ததை நான் சொல்றேன். விஜய் அண்ணா லேட்டா அதுதான் இப்போ என்னன்னா, சிலர் இன்டலெக்சுவல்ஸா இருக்கிறவங்களே விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்கு, மக்கள் கூட்டம் வருது, அவர் தானே வரப்போறாரு, அவர் வந்துட முடியும்ல அப்படின்ற அடிப்படையில விஜய் இல்ல, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இதற்கு பின்னாடி நிறைய நுனி அரசியல் மீதான விமர்சனம் அல்லது ஆதரவுன்றது வேற. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு ஒரு மாஸ் இருக்கு. இல்லங்க, விஜய்க்கு ஒண்டிதான் மாஸ் இருக்கா? சூர்யாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லவே இல்லையா? இல்ல கமலுக்கு இருந்ததா இல்லையா? விஜய் தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுதாங்க, இப்ப விஜயகாந்த் கூட தான் வந்தார் அரசியலுக்கு, கமல் கூட தான் அரசியலுக்கு வந்தாரு, சரத்குமார் கூட தான் அரசியல் வந்தாரு, ராமராஜன் கூட தான் அரசியல் வந்தாரு. இவங்கெல்லாம் யாரும் ஒன்றும் இப்போ ராமராஜன்னா ஒரு காலத்தில் ஊர்லலாம் வந்து கமல் சார் படத்தை விட ரஜினி சார் படத்துக்கு ஒரு 2-3 படம் வந்து அடிச்சு பிளாக் அவுட் பண்ணிச்சு. அது நீங்கள் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஆகட்டும், இல்லை வந்து அந்த செண்பகமே ஒரு பாட்டு ஒன்று வரும், இன்னொன்று வந்து நம்ம இந்த கரகாட்டக்காரன்லாம் வந்து பேய் ஓட்டம் தேட்டரில். அப்போ அந்த பீரியடில் இருந்தார். சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல் என்பது மேரத்தான். நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் ஓடிட்டு ஆஹா வெற்றி ஓஹோ அப்படி கிடையாது. இப்போ இந்த தேர்தலில் உதாரணத்துக்கு ஒரு தனியாக போகிறாரு, பெருசாக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கல கொள்ளலைன்னா அந்த நொடியிலிருந்து இறங்கு முகம். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், அவங்க யாருன்னா 8-10% தான் வாக்கு இருக்குது. நான் இதை ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் சொன்ன நிறைய விஷயம் நடக்கும்ன்றதை தாண்டி நான் என் கணிப்பை தான் சொல்கிறேன். இல்லை, இப்போ 23%லாம் சிலர் சொல்லலாம். எதுக்கு 23, 43, 53 வச்சுக்க வேண்டியதானே? யார் போய் பார்க்க போகிறா, யார் கேட்க போகிறா? 23%ன்னா என் பார்வையில், என் புரிதலில் 19லேருந்து 35-36 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமான தீவிர விஜய் ரசிகர்கள். அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
40 வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்களோட பார்வை விஜய் மீது கிடையாது. விஜய் அவர்களை வந்து அவங்க சீரியஸாக எடுத்துக்கல. அவங்கள பொறுத்தவரைலாம் வாழ்வாதாரம் அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி ஆண்கள் பார்க்குறாங்க. பெண்கள்ல வந்துட்டு விஜய் அவர்கள் மீது வசீகரம் அதிகமாக இருக்குது, பெண்கள் அதிகமாக போடுவாங்க. பட் கலைஞர் அவர்கள் மகளிர் திட்டம் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குல்ல, சரி விஜயை போட்டுட்டு இலவசம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. நாளைக்கு ஒரு அதிகாரி அருண்ராஜ் மாதிரி ஒரு அதிகாரி கணக்கு வழக்கு நல்லா தெரிஞ்சவர், இல்லைங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. 1000 ரூபாய் இல்லைன்னா உங்களுக்கு விஜய் அவர்களை பார்க்கணுமா இல்லை 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வேணுமா? இது அரசியல் இப்போ நான் பேசுறது. அப்போது எந்த திட்டம் வந்து என்ன ஏதுன்றது அந்த புரிதல் வந்து இன்னும் அவர் வந்து நம்ம விளக்கமாக சொல்லலை. அவர் வந்து இப்போ பேசுறது வந்து விஜய் சார் பேசுறது வந்து ஒரு குற்றச்சாட்டு, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, நையாண்டி, கிண்டல், அப்புறம் அதில் கொஞ்சம் அரசியல் அப்படி தான் இருக்குது தவிர்த்து ஒரு 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 சப்ஜெக்ட் எடுத்தா அதில் வாதம், புள்ளி விவரம், வாதத்துக்கு வாதம், மற்ற நாடுகளோட தமிழ்நாடு எப்படி இருக்குது, இல்லை மற்ற மாநிலங்களோட நம்ம இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன், இவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, இதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, இதை எப்படி நான் சரி செய்வேன், என்னோட திட்டம் என்ன. இன்னொன்றுங்க, ஒரே தேர்தலில் வந்த உடனே முதலமைச்சர் ஆகிறதுன்றதுலாம் தமிழக மக்கள் அவ்வளோ சிந்திப்பு தன்மை இல்லாதவர்களும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் விஜய். விஜய் அவர்களை குறைச்சி மடிப்பில்லை. அதுக்குன்னு வந்த உடனே வந்து உட்கார்றதுன்னா நிறைய பேர் சிஎம்மா எப்போவோ ஆயிருப்பாங்க. இதுதான் படத்தில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீங்கள் நடத்திட்டு பேர் எடுத்துட்டு நீங்கள் வந்து தேர்தலில் நின்று ஜெயிப்பீங்கன்னா இந்தியன்ற திருநாட்டில் இது ஏன்னா ஹாலிவுட்லேருந்து பாலிவுட்லேருந்து கோலிவுட்லேருந்து மாலிவுட்லேருந்து எல்லாருமே படம் பார்க்குறவங்க தான். நீங்கள் கேரளா போனாலும் மேபி கம்மியாக இருக்கும் ஹீரோ வர்ஷிப்பு, ஆனால் கதை நல்லா இருந்தால் ஓடும். பாலிவுட்டில் கேட்கவே வேணாம். ஷாருக் கான்லாம் எப்பயோ சிஎம் ஆயிருப்பார், அமிதாப் பச்சன் பிரதமரே ஆயிருந்திருப்பார். ஏன் ஆகலை? அரசியல் ஆட்டம் என்பது வேறு. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட் வைக்கலாம். சல்மான் கானு பாலிவுட் பாஷான்னாங்க, ஒத்த ரேஞ்சர் மான் கேஸில் பிடிச்சி அரசியல் ரீதியாகவும் காப்பாற்ற முடியாமல் சட்டத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு குழக்குழன்னு ஆனாரா இல்லையா? அப்போ ஜனநாயக நாட்டில் வந்து அது ஒரு பேலன்ஸ் பண்ணும் அரசியல் என்பது. இப்போ நீதிமன்றம் விசாரணையில் இருக்குது. எல்லா நேரம் நினைக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து விஜய் அவர்கள் எதுவுமே கேள்வி கேட்காது. ஏன்னா நம்ம கேட்டது சிபிஐக்கு மாற்றிட்டோம்னா அவரே சொல்லிட்டார்ல, நீதி வெல்லும். சரி, என்ன நீதி வெல்றது? விசாரிக்கிறது நடக்குமா நடக்காதா? நான் ஒன்று சொல்லட்டுங்களா, வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இதை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெயிலுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நடக்கும். இது வந்து நான் இதுவரை ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றது என்னோட ஆசை. அந்தளவுக்கு நான் போய் பேச போகிறதும் கிடையாது. எனக்கு வந்து மக்கள் நலன் அரசியல் அப்புறம் நான் பேசுறது மக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசிட்டு அதோடு நிறுத்திட போகிறேன், தனி மனுஷத்துக்குள்ளே போகிறதில்ல. ஒருவேளை இந்த விஷயத்தில் அதுவும் இது வந்து 40 பேர் இறந்ததுனால நம்ம இதை பேசுகிறோம். ஒருவேளை விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் வந்து ஜெயிலில் போயிட்டு ஐயா கப்பலோட்டி தமிழன் மாதிரி வஉசி மாதிரி சிதம்பரம் மாதிரி கஷ்டப்பட போகிறது இல்லைங்க. 2 நாள் 3 நாளில் பெயில் கிடச்சிடும் மேக்சிமம். இல்லையா போலீஸ் கூட்டின்னு போயிட்டு ஸ்டேஷனில் வச்சுட்டு சாயந்தரம் 7 மணிக்கு வச்சுப்பாங்க. இது விஜய் அரெஸ்ட் ஆகியிருந்தாருன்னா 3 விஷயம் நடக்கும். ஒன்று, காலையில் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சு பாதாம் பால், டீ, டிஃபன் காஃபிலாம் கொடுத்து அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் செல்ஃபி எடுத்துக்கணும் அவரோட. அப்புறமா போகும்போது வாசலில் வரும் போயிட்டு சார் தேங்க்யூ சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சார், என் புஷன் மேலேருந்து சொன்னாங்க சார், அதனால தான் சார் கூப்பிட்டேன், தேங்க்யூ சார், எதாக இருந்தாலும் நானே ஃபோன் பண்ணுறேன், இல்லை நானே வரேன் சார் வீட்டுக்கு. இப்படி தான் இன்ஸ்பெக்டர் வந்து நடந்துக்குவார், இன்ஸ்பெக்டர் ஏசி. இதுதான் சாத்தியம். விஜய் அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஊய் அப்படி இப்படி மற்றவங்கள நடத்துகிற மாதிரி நீங்கள் நடத்த முடியாது. அது வேறு சில பிரச்சனைகள் வந்துடும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு. 2வது, இல்லை சிஎம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஜெயலலிதா அம்மையார் மாதிரி போல்டா, கம் வாட்மே 40 பேர் செத்துருக்கிறாங்க, டூ ஆஸ் பர் ப்ரொசீஜர், விஜய்ன்றதை மறந்துடு, XYZ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது ஸ்ட்ரிக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு, சல்யூட் வச்சுட்டு நிற்கிறாரு வச்சுங்களேன், ½ hour தூக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பார். தூக்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் பண்ண கோர்ட்டு இவர் ஜட்ஜி ஐயோ இவர் எதுக்கடா இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, இது என்ன பண்ணுறது, அவங்களும் கன்சல்ட் பண்ணுவாங்க, ரிமாண்டு பண்ணலாமா என்ன. மேக்ஸிமம் 2 நாள் இல்லை 1 நாள். இந்த 2 நாள் 1 நாள் ஜெயிலில் இருந்திருந்தாருன்னா அந்த ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், கும்பலில் கோய்ந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி தனி செல்லு கொடுத்துருந்தாலும் அந்த தனிமை, அந்த இருட்டு, அந்த சாப்பாடு, ஜெயில் சாப்பாடு, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனை புரட்டி போடும். ஒன்று விஜய் அவர்கள் ஒரு புரட்சியாளராக மாறியிருப்பார், இல்லை விஜய் அவர்கள் எப்பா ஆத்தாடி ஏன்னா இதனால தான் ரஜினி சாரு எல்லாம் வராமல் அப்படியே ஒதுங்கியிருக்காரான்ற மாதிரி கூட சிந்தனை போயிருக்கும். நான் என்னென்னா அரசியல் எப்படியெல்லாம் நகரும், எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றுன்றதை நான் இங்கே சொல்ல வரேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களுக்கு, ஆளுமைகளுக்கு நடந்திருக்கு.
ஆனா விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு இதை இப்படியெல்லாம் சிந்திக்கிற அந்த தன்மையோ பக்குவமோ இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்து பஸ்ல பிரச்சாரம் பண்ணவனும் முதலமைச்சர் ஆயிடலாம் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து சமூக ரீதியா வாக்காளர்கள் பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து வயசுக்கு ஏத்த மாதிரி வாக்கு போடுவாங்க. ஒரு சில இடத்துல அந்த சட்டமன்ற உறுப்பினரை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்ப்பாங்க. ஒரு சில இடத்துல இவர் தோக்கடிக்கணும். இல்ல அவர் சொல்லிட்டாரு 234 நான் தான் நிக்கிறேன். 210 நாள்ல அவர் எப்படிங்க நிக்க முடியும்? அவரால பிரச்சாரமே பண்ண முடியலையே. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களோட நிலைமை என்ன? நினைச்சதை வேணா வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியும். நினைச்ச அரசியல் இப்ப பேச முடியுமா? இல்ல மக்களை போய் அவர் சந்திக்க முடியுமா நினைச்ச மாதிரி? அவரே இப்ப ஆசைப்பட்டாலும் எல்லா நாளும் போய் பிரச்சாரம் பண்ணாலும் இப்ப முடியாது இன்னைக்கு தேதியில. ஏன்னா பர்மிஷன் வாங்கணும், எஸ்ஓபி வரணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வரணும். இன்னொன்று இப்போ கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்து சார் மேலே போய் கோர்ட்டில் போய் வாங்கிடுவாங்க சார், உங்களது ஆல்ரெடி பஞ்சாயத்தில் இருக்குது, நான் பர்மிஷன் தர மாட்டேன், நீங்கள் வேணால் என் மேலே கோர்ட்டில் கேஸ் போடுங்கன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தான் அரசியல். நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்காம வெறும் ட்விட்டர் ஃபேஸ்புக்லேயே வந்துட்டு பேசுறது, கருத்து சொல்றது, அது அங்கே தான் இருக்கும். அதை தாண்டி களத்துக்கு வராது அந்த அரசியல். கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு இந்த அரசியல் ஆட்டம் மாறுது இல்ல. இப்போ விஜயை சிலர் பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் உருவாகுது, வதந்தி புரளி, அதெல்லாம் வந்து இன்னுமே கூட அதுக்கு சரியான தீர்வுக்கு வரல. இல்லைங்க, அது வந்து அதெல்லாம் தீர்வுக்கு வரணும்னா கோர்ட்டுக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு, தனிநபர் ஜட்ஜு ஒருத்தர் விசாரிக்க போகிறார். இப்படி இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டை 4 மாதம் எடுத்தால் கூட 1 வருஷம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ 2025 நம்ம இருக்கோம். 2026 இதே தேதி வரலும் தீர்ப்பு வர்றது கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான் நான் நினைக்கிறது. எனக்கு சட்டம் எப்படி போகும், வழக்காடு மன்றத்தில் எப்படி நடக்கும்ன்றதை வைத்து நான் வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறேன். என் கணிப்பு தவறாக போகலாம், ஆனால் பை அண்ட் லார்ஜ் இப்படி தான் போகும். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இது கண்டிப்பாக அரசியலில் தான் போய் நிற்க போகுது. யார் மீது குற்றவாளின்னும் போது யார் அதை அதிகமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, யார் அந்த பிரச்சாரத்தில் வெற்றி பெறாங்கன்றது மக்கள் மன்றத்தை தீர்ப்பு வந்துடும் மே மாதத்தில். இப்போ மக்களுக்கு வந்து ஒரு முடிவு வருவாங்க, உண்மையிலே யார் மேலே தப்பு, அது யார் எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு அவங்க யுக்தி, மக்கள் எப்படி முடிவு பண்ண போகிறாங்கன்றது மக்களோட தனிப்பட்ட கருத்து, அவங்களோட உரிமை. நம்ம அதுக்குள்ளெல்லாம் இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மே மாதத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது இதுக்கு. ஆனா அதுக்குள்ள கூட்டணி எல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல விஜய் கூட்டணி வைப்பாரு, இல்ல விஜய் வந்து கூட்டணி வைப்பாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, நமக்கு நண்பர்கள் அங்க இருக்கிறவங்க. ஒரு சிலர் இல்ல அவர் தனியா தான் போறாரு, அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கான்றாரு. அவர் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்று நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் தனியா தான் போவாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அவங்க தொண்டர்களை ஈர்ப்பதற்காகவோ அவருக்கு வந்து ஒரு நட்புக்காரங்க வழியை போய் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாரு போகிற இடத்துலலாம். அதாவது வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற விஜய்க்கு இப்போ அரசியல்னா இப்படி தான் பண்ணேன், இப்போ அண்ணனை பாரு நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பேசி விஜயோட ஆதரவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஒரு தெம்பையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். என்ன தான் பண்ணாலும் அதற்கு வந்து அந்த சைட்லேருந்து எதுவும் வந்து ஒரு நன்றி கடனோ ஒரு கிராட்டிடியூடோ வந்த மாதிரி எனக்கு தெரியல தலைமையிலேருந்து. ஒரு சில மாவட்ட செயலர்களே என்ன பண்ணுறாங்கன்னா, கட்சி தலைமையை கேட்காம இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கு வெளியில் வந்து கரூரில் போய் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு அடுத்த கூட்டத்துக்கு தேதி வாங்கணுமா என்ன பண்ணணும்னு தெரியல, கோர்ட்டுக்கு போகிறீங்க, வழக்காடு மன்றத்துக்கு போகிறீங்க, மக்கள் மன்றத்தில் நீங்கள் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு சில கருத்தெல்லாம் வந்து அந்த கட்சியில் நிலவுது. யார் வந்து அதாவது அது அதிமுகவை தான் தப்பு சொல்லணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அவர் பாட்டுனா அவர் பஸ்ஸு போயின்னு இருந்தது, அதையே அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களை பற்றின அந்த புரிதல் அது வந்து அது ஒரு கட்டமைப்பு, அது ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தேர்தல் வேட்பாளர்னு வரும்போது அப்போ நீங்கள் அந்த டிஃபரன்ஸை பார்ப்பீங்க. ஏன்னா வேட்பாளர்ன்றது ரொம்ப முக்கியங்க இந்த வரப்போகிற தேர்தலுக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம் வேட்பாளர் தேர்வு என்பது. நல்ல வேட்பாளர்களை ஒரு கட்சி தேர்வு செய்யல, இல்லை இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து கெட்ட பேர் இருக்குது அவங்களே தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு காத்திருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட வேட்பாளர்களோட பணபலம், தகுதி, தைரியம், வீரியம் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணப்படும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க தாங்குவாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பூத்துக்கு அந்த ஓட்டர்ஸை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பண்ணியிருந்தா நம்ம ஐயா அறிஞர் அண்ணா ஏன் இவ்வளோ வருஷம் ஆச்சு, அண்ணாவை விட பாலிடிக்ஸில் ஒரு சாம்பியனை பார்க்க முடியாதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. தாத்தா காமராஜரை விட நேர்மையான, தைரியமான, வீரியமான ஒரு ஆண்மகன் அரசியல் இல்லைன்றது என்னோட புரிதல்.
அவர்களுக்கு பல வருடம் ஆச்சு. மக்களை மனப்பூர்வமா 100 விழுக்காடு நேசித்தவர்களை பத்தி நான் இங்க பேசுறேன். இல்ல அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, விஜய் கிடைக்குது. விஜய்க்கு இந்த இருக்கு. கூட்டம் வருதுங்க. ஆ. விஜய்க்கு இந்த கூட்டம் வருது. எம்ஜிஆருக்கும் தான் கூட்டம் விஜய் வருது. எல்லாருக்கும் தெரியும். விஜய் எல்லாருக்கும் தெரியும். ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், 23%, 30% விஜய் முதலமைச்சரா. ஒரு சிலர் சொல்றாங்க விஜய் வந்து முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி வந்து துணை முதலமைச்சர். தூக்கத்துல கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கு இவங்க அரசியல்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட்டட் பொலிட்டீஷியன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. அதாவது அந்த இவரு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அங்கதான் அங்க மிஸ்டேக் பண்றாங்க. அவரோட அந்த தன்மை இருக்கு பாருங்க. அரசியல்ல சர்வைவல் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு தயாரான ஒரு மனிதர். அப்போ அந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை வந்து அண்டர்மைன் பண்றது. இல்ல அது பிஜேபியே பண்றாங்களே. பிஜேபி கூட்டணி பண்ணுவாங்க. ஆட்சின்றாங்க. பிஜேபி பண்றாங்க. இப்ப கூட என்ன காலையில ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமானவர், அவர் பாஜக இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து என்னமோ கொஞ்சம் டைட் பண்ணாதான் செட் ஆகும் போலது. திமுக திருப்பி வந்தா கூட நாங்க எதிர்கட்சியா வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒன்று நான் பார்த்துட்டப்ப கொஞ்சம் லைட்டா சிரிச்சேன். நீங்க எதிர்கட்சி அப்படின்னேன். நான் சொன்னேன், சாமி நீங்க எப்பயுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுவீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு, மழையில இடையில நெஞ்சிங்களான்னு கேட்டாங்க. என்ன கிண்டல் பண்றீங்க? இல்லைங்க நீங்களே சொல்லுங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே தக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி. 8 பேர் சுத்தி அடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க பாஜகல? எதிர்கட்சி ஆசை 4 எம்எல்ஏனாலும் அவங்க எதிர்கட்சி தானே. எதிரில் இருக்கிறதுனால எதிர்கட்சி ஆகிட மாட்டீங்க. இப்போ நான் கூட எதிரில் இருப்பேன். நான் இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் திமுக எதிரில் இருக்கிறனால நான் எதிர்கட்சியா? விமர்சனம் வேற, எம்எல்ஏ இருக்கிறது வேற. எதிர்கட்சினா சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளோ பேர் இருக்கணும், அதுக்கு ஒரு கொறடா இருக்கணும், அதற்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கணும். இப்போ ஐயா ஓபிஎஸ் கூட தான் எதிரில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, போய் ராஜ்பவனில் போய் பார்க்குறாரு, கவர்னரோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, ஸ்டாலின் ஐயாவோட ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, எல்லாரோட ஃப்ரெண்டாக ரஜினியை போய் பார்க்குறாரு. ரஜினியை போய் பார்க்குறாரு. அப்போ அவரை நான் எதிர்கட்சின்னு எடுத்துக்க முடியுமா? இப்போ இந்த பிரச்சனையில் திடீர்னு பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள் திமுகவுக்கு சாதகமாக பேசுகிறாரா? ஸ்டேட்டஸ் என்ன? எதிர்கட்சி. விஜய் பற்றி ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார், விஜய் தலைமையில் அது நடக்கும் இது நடக்கும். என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை லைட்டாக சாஞ்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாரோ, விஜய் அவர்களை வந்து அவருமே வந்து இப்போ பிஜேபி ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு. அதே மாதிரி பிஜேபி பாராட்டிட்டு இருந்தார். பிஜேபி சொல் பேச்சு கேட்கல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பிஜேபியும் திட்டுறாரு. முத்துராமலிங்க தேவருக்கு வந்துட்டு பசும்பொண்ணு மதுரை ஏர்போர்ட்டை அவர் பேரில் வைக்கணும், பசும்பொண்ணு ஐயா பேரில் வைக்கணும், அதே மாதிரி அவருக்கு பாரத ரத்னா வைக்கணும்னு இபிஎஸ்ஏ திட்டுறாரு. அங்கே இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, எப்பா உங்கள் அரசியல் தேவரையா விட பெரிய அரசியலா அப்படின்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க, திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து தேவர் மகனார் வந்து ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க. அவங்க யார் வாங்கி கொடுத்தாலும் பாரத ரத்னா அவங்க வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு அது தேவை, அது பிடிக்குது. அதற்கு தகுதியான தலைவர்னா ஆமாம், சுதந்திர போராட்டத்துக்கோசரம் குரல் கொடுத்தாரு, அரசியலில் தைரியமாக எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர் தமிழர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அதாவது நான் வாங்கி கொடுத்தா ஓகே, மத்திய அரசு கிட்ட பேசி இவர் வாங்கி கொடுக்கூடாது, அதனால நான் இவரை எதிர்த்து பேசுவேன். இப்போ இதெல்லாம் அரசியல். இப்போ இந்த அரசியலில் எதுனா இங்கே நம்ம இப்போ விஜய் பற்றி பேசணுமா? நீங்கள் திருப்பி நீங்களும் அந்த புள்ளிக்கு தான் வரீங்க. கூட்டம் வருதுன்னு. நாளைக்கு பொங்கலினா பொங்கலுக்கு 500 ரூபா தரேன், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு தமிழ் பாட்டு பாடிட்டு ஒரு பொங்கல் கோலம் போட்டால் உங்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும் சொல்லுவாங்க. மக்கள் நிறைய பேர் வருவாங்க. லீவ் இருக்கு போய் ஒரு காம்படிஷனு, அதாவதுங்க காசு கூட்டம் வருதுன்றது வேற, ஓட்டாக மாறுறது வேற. நம்ம ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதுவும் இன்னொன்று, வர கூட்டம் வந்து யாரும் வந்து கையில் வந்து காங்கிரஸ் பச்சையை குத்திட்டு, இல்லை ரெட்டலை பச்சையை குத்திட்டு, இல்லை திமுக உதயசூரியன் பச்சையை குத்திடுறவங்க யாரை மாதிரி வந்து விஜயோட கூட்டத்துக்கு வரல. கட்சிக்காரர்கள் கூட மேபி ஹீரோ அப்படின்றதுனால ஒரு 10 அடி டீ கடையில் நின்று கூட பார்ப்பாங்க. அதனால அவங்க போய் ஓட்டு போட போறாங்கன்றது அர்த்தம் இல்லை. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னா அதற்கு இன்னும் நிறைய பயிற்சி தேவை, இன்னும் நிறைய உழைப்பு தேவை, இன்னும் மக்களை போய் சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். 16 நாள் 17 நாள் நீங்கள் லீவ் விடுறீங்க. ஒரு சைடு துக்கம் நடந்துனுக்குது. ஏன்னா ஆயுத பூஜை ஆல்ரெடி கொண்டாடிக்கிறாங்க. என்ன மனநிலையில் அந்த கட்சி இருக்குது, ஆயுத பூஜை கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு இதுதான் அரசியல்ன்ற. வேற யாருன்னா ஒருத்தர் கொஞ்சம் பக்குவப்பட்டவராக இருந்தால் என்ன சொல்லி, இந்த வண்டி எவிடன்ஸில் புச்சுன்னு போவாங்களா இல்லையான்னு தெரில, இந்த வண்டியில் வேற வீடியோ எடுத்துன்னு போதா குறைக்கு ஒரு சில பத்திரிகையாளர் வேலை ஷூட்டிங் எடுத்ததா சொல்லி கிளப்பி விட்டு இருக்கீங்க, இது மாதிரி நேரத்தில் போய்ட்டு பூஜை பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டேன். நான் யதார்த்தத்தை தான் பேசுகிறேன். இது நானாவா வந்து விஜய் மீது வந்து கங்கணம் கட்டிட்டு பேசுகிறது? நான் இதை தானே பேசுகிறேன். இன்னொன்று, எடுத்த உடனே கரூரில் இது மாதிரி ஆக போகுதுன்னு நான் சொல்லலையே. நான் நாகப்பட்டினம் கூட்டத்துலேயும் அது மாதிரி இருக்குன்னு பார்த்தேன்னா, தள்ளுமுள்ளு இது நடக்கும்னு முன்னாடியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
நான் பேசுனது நடந்த ஒரு காரணத்தினாலையும் எனக்கு த்ரெட்டு தெரியுதுங்க. நான் வந்து தாவேகாவோட வாதத்துக்கே கூட வரேன். இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கட்டும். ஒரு சதியை முறிக்கடிக்கிற அந்த தலைமை பண்பு எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். இப்போ இனிமேல்ட்டு திருப்பி திருப்பி சதி பண்றாங்க. அவங்க புதுசா வராங்க. புதுசா வரதுனால என்ன வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழத்தை உரிச்சு குத்து இப்போ நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க முதலமைச்சர் ஆயிடுங்க, நாங்களாம் கை கட்டி வேடிக்கை பார்க்குறோன்ட்டு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியில் அப்படி வேடிக்கை பார்ப்பாங்களா? எனக்கு நம்ம இதுக்கப்புறமா வந்து இபிஎஸ்மே சப்போர்ட் பண்ணுவாருன்னு தோணலை. சமிக்கைகள் பார்ப்பாங்கல்ல, சட்டமன்றத்தில் பேசணும், பேசு பொருள் ஆகணும் ஆயாச்சு. இளைஞர்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இபிஎஸ் மத்தியில் அப்பா இபிஎஸ் நமக்காக பேசினார், அந்த ஒரு 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 ஓப்பன் பண்ணோம், பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அவங்க கிட்னின்னு அப்படி மாறி போயிட்டாங்க. அப்புறம் உருட்டுக்கடை அல்வான்ற மாதிரி போகிறாங்க. அதே மாதிரி திமுகவும் சும்மா இருக்காது. இருப்பா நாங்கள் ஆடின்னு இருக்கிறோம், நாங்கள் திருப்பி ஆட்சிக்கு வரணும், அதனால் அதிமுக 2 சாத்துறோம், திட்டங்கள் கொடுப்போம், கலைஞர் மகளிர் திட்டத்தில் இன்னும் பெண்களுக்கு காசு கொடுப்போம், இல்லை பொங்கலுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுப்போம். ஆட்சி இருக்குல்ல, கையில் அதிகாரம் இருக்குல்ல, அதிகாரத்தை எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா செய்யலாம் இல்லையா? நல்லது நிறைய செஞ்சுட்டா என்ன பண்ண முடியும்? திமுக தான் திருப்பி வரும். அப்படி போகும்போது திருப்பி இதே ரிசல்ட் ரிப்பீட் ஆகுது. எதிர்கட்சி தலைவராக ஒரு வேளை எடப்பாடி உட்கார்றாரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வருதா இல்லையான்றது ஒரு பார்வை. ஆனால் 2வது இடத்துக்குலாம் வேற கட்சி வருன்ற மாதிரி 20% 40%, அது வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு. மக்கள் வந்து இது எப்படி பார்க்க போறாங்கன்றது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு விகிதாச்சாரம் சரியுது விஜயால அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருந்தது. நான் உட்பட அதை வந்து ஓரளவுக்கு அது நடக்குமோன்ற மாதிரி பார்த்தேன். இப்போ அது வந்து குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து உஷாராயிட்டு பாருங்க, நாங்க இப்படி எல்லாமா கூட்டம் போடுறோம், நாங்கள் ஏதோ தெருவா வரோன்றனால அவங்க வந்து அவங்களோட அந்த உழைப்பு இருக்குல்ல, இந்த பேச்சுத்தன்மை, அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில். அதாவது சீமான் அவர்கள் தயார் பண்ணி தம்பிகளை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அண்ணன் எதனா ஏடா கூடமா பேசுகிறப்ப தம்பிகள் உஷாரா என்ன பண்ணுறாங்க, அண்ணனை சுற்றி அண்ணன் நீங்கள் பேசாதீங்கன்னா நாங்கள் பேசுகிறோன்னா நாங்கள் ரெடி பண்ணுறோன்னா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. செகண்ட் இன் கமாண்ட் பொசிஷன் எடுக்குதாங்க. இப்போ இதெல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ்ஸிங்னா, விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அவரும் அரசியல் படுத்திக்கணும், தன்னோட ஆதரவாளர்கள் இல்லை தொண்டர்களையும் அரசியல் படுத்திட்டாருன்னா இன்னும் நல்ல ஒரு அரசியல் களத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.